இப்பொழுது சுவையான தட்டைப்பயிர் சுரைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: சுரைக்காய் 1/4 கிலோ, தட்டைப்பயிர் 150 கிராம், தேங்காய், வெங்காயம், மஞ்சள் தூள், தக்காளி, பூண்டு, மட்டன் மசாலா, புளி சிறிதளவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. புளியை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் தட்டைப்பயிரை கழுவி போட்டுட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 10 விசில் விட்டுருங்க. நல்லா வெந்துடும். 2 தக்காளியும் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. சுரைக்காயை தோல் சீவிட்டு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். கட் பண்ணி வச்ச வெங்காயம், பூண்டு 2ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அரைச்சி வச்ச தக்காளியும் ஊற்றி நல்லா வதக்கிக்கங்க. எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். மஞ்சள் தூள், உப்பு, 2 ஸ்பூன் மட்டன் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. சுரைக்காயை போட்டுக்குங்க. அதே நல்லா வதக்கிக்கங்க. வேக வைத்த தட்டைப்பயிரையும் அதிலே போட்டுருங்க. சுரைக்காய் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கணும். அடுத்து தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. கசகசா போடுறதா இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ சுரைக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ சுரைக்காய் வெந்துடுச்சு. அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிடுங்க. அடுத்து ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிக்குங்க. கரைச்சிட்டு மண் இல்லாமல் வடிகட்டி அதில் ஊற்றிடுங்க. இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். அடுத்தது குழம்ப தாளிச்சிடணும். கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு 1 ஸ்பூன் நல்லா பொரியணும். பொரிஞ்சோடனே வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. அது நல்லா பொரியணும். பொரியலைன்னா அப்புறம் கசப்பு வாசம் அடிக்கும். சீரகம் 1 ஸ்பூன் போட்டுருங்க. பெருங்காயத்தூள் போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டுருங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே எடுத்து குழம்புல ஊற்றிடலாம். அடுத்து கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து அதில் போட்டுருங்க. சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். தட்டைப்பயிர் சுரைக்காய் குழம்பு ரெடி.